வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்திர அன்று விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கணும், விரதத்தின் போது எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லணும், விரத நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடணும், மேலும் இந்த விரத நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தீபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 12 மாதங்களில் கடைசியாக அமைந்த தெய்வீக மாதம் தாங்க இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய வழிபாட்டு நாள் இந்த பங்குனி உத்திர திருநாளுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. இன்னும் சில பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்திற்காக 48 நாள், 21 நாள், 7 நாள் என்ற கணக்கில் விரதத்தை இருந்திருப்பீங்க. அப்படி பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் சில இருக்கு. அது என்னன்னு தான் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கோம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் கடைபிடிக்கக்கூடிய முக்கிய விரதம் தாங்க இந்த ஒரு நாள். இந்த நாளை விரதம் இருந்து வழிபட்டாலே திருமண தடைகள் நிச்சயம் விலகும், வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்குங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகள், துன்பங்கள், பாவன்னு வறுமைன்னு அனைத்தையும் நீங்கி முருகப்பெருமானின் அருளால் நன்மைகள் அதிகம் நடத்துங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் கடைபிடித்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய நபர்கள் இருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாளில் பங்குனி உத்திரத்தன்று சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தால் அது விரதம் இருந்து என்றாகிவிடுன்னு சிலர் நினைப்பீங்க. ஆனால் அது ரொம்ப தப்புங்க. உணவை தவிர்த்து பட்டினியாக இருப்பதுன்னு விரதத்தின் சிறு பகுதி மட்டும்தான். ஆனால் பட்டினியாக இருப்பது மட்டும் விரதம் கிடையாதுங்க. அனைத்து நாட்களுமோ அனைத்து நேரமும் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் மனதை இந்த நாளை முருகனிடம் செலுத்துவது தான் உண்மையான விரதம். இந்த நாளில் ஒரு நாளாவது பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை உங்களுடைய மனதை அலைப்பாய விடாமல் முருகனை நினைச்சு முருகனுடைய திருநாமங்களை சொல்லி வழிபடுங்க. மேலும் இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவங்க 3 வேளையும் உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்த்துடுங்க. அதுவும் முடியாதவங்க சமைக்காத உணவுகளையும், அதாவது காய்கறி, பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இந்த நாளில் சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. மேலும் இந்த பங்குனி உத்திர விரதம் இருக்கும் பக்தர்களுடைய சிலர் கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபாடு செய்வீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும் வழிபாட்டுட்டு உங்களுடைய விரதத்தை இருப்பீங்க. ஆனால் இந்த 2மே ரொம்ப தப்புங்க. பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருப்பவங்க நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும், வீட்டிலும் வழிபட வேண்டும். 2 விதமான வழிபாடுகளையும் நிச்சயம் இந்த நாளில் செய்யணுங்க. இறைவனை நினைத்து பூஜை செய்துட்டு இறைவனுடைய நாமங்களை நீங்கள் உச்சரித்தபடி இருங்க, ரொம்ப நல்லது. மேலும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்குன்னு பிடிச்ச செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து பால், பழமோ, தேனோ, தினைமாவும் கொண்டு இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்றை இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. முடியாதவங்க வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. மேலும் இந்த பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் யாரிடமும் கோபம் கொள்ளாதீங்க, தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் முருகனாக நினைச்சு அன்பாக நடந்துக்கணும். பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க, இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆண்டாள், ரங்கநாதர், சிவன், பார்வதி, ராமர், சீதைன்னு தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளுங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி நாளை புதன்கிழமையன்று உத்திர விழா கொண்டாட இருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. பல கோவில்களை முருகன் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும்
நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை நம்ம பெற முடியும். மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பலருக்கும் விருப்பமான முருகப்பெருமானுக்கான திருநாளான பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அமைய போகுது. இந்த நாளில் குழந்தைக்காகவும் கல்யாணத்துக்காகவும் பட்டினி விரதம் இருப்பவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. இந்த நாளில் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி முடிஞ்சால் ஏற்றும் போது சக்கோண தீபம் ஏற்றுங்க. முருகனின் திருவுருவ படத்துக்கு சிகப்பு கலரில் மலர் கிடைச்சா சிவவரளி கிடைச்சா அதை மாலையாக சாத்தி வழிபடுங்க. பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பதி சங்கீதமாக முருகனிடம் உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைத்து வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிங்க. சாமிக்கு இந்த நாளாக 2 வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். இல்லைனா 1 டம்ளர் பால் சர்க்கரை கலந்து வைத்து வழிபடுங்க. பிறகு மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு பண்ணிட்டு விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்துக்கலாம். நடுவில் நீராகரமாக பால் இளநீர் தேவைன்னா அவரவர் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கலாங்க. விரதம் இருக்காதவங்க கூட சர்க்கரை பொங்கலும் நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் முருகப்பெருமான் படத்திற்கு வழிபடலாங்க. முருகனுக்கு இந்த நாளில் ரொம்ப விசேஷமாகிய தேனும் திரைமாவும் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. எதுவுமே முடியாதவங்க பார்த்தீங்கன்னா பழங்கள் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். மேலும் கல்யாண விரதம்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் இனிப்பாக சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. விரதம் இருப்பவங்க மாலையில் இந்த நெய்வேத்தியத்தை வைத்து வழிபடுங்க. மற்றவங்க வழிபடுவதற்கு ஏற்ற எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். படையல் போடுபவராக இருந்தீங்கன்னா மதிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பால் குடம் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா பால் குடம் எடுத்து முடிந்ததோ விரதத்தை பூர்த்தி செய்துக்கலாங்க. ஏற்கனவே விரதம் இருந்தது தான் பால் குடம் எடுப்பவங்க பூஜையில் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் அனுபூதி படிங்க. இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காத்து இருப்பவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாத நாளுங்க. இது குழந்தைக்காக காத்து இருப்பவங்களுக்கும் உன்னதமான நாளாக அமைய போகுது. முருகப்பெருமானை வழிபடுவங்க பால்குடம் காவடி எடுத்து இந்த நாளை வழிபடலாம். விரதம் என்பது எத்தனை நாள் சொல்லப்பட்டதோ அத்தனை நாள் இருங்க. அதிகமாக நீட்டித்து இருக்கணும்னா ஏதாவது வேண்டுதலாக இருக்கணும். வீட்டில் நான் இங்கே விரதம் இருப்பது பங்குனி உத்திர நாளில் மட்டும்தான். பெரியவங்க சொன்னதை மட்டும் கடைபிடிச்சாலே போதுங்க. மேலும் இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமைந்திருக்கு. பௌர்ணமி அன்று காலை பார்த்தீங்கன்னா 7:38 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 7:57 மணிக்கு முடியுதுங்க. உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை 3:58 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் மாலை 4:37 வரை அமைந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்பட இருக்குதுங்க. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை பார்த்தீங்கன்னா எரித்த நாளாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவனை மணந்த நாளாகவும் சொல்லுவாங்க. இந்த தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கு ஆடை அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் சொல்லி தாலி கட்டி வாழ்த்துக்கள் சொல்லி அலங்கரித்த பல்லாக்களை இருவரையும் ஊர்வலமாக சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பங்குனி உத்திரம் கொண்டாடுறோம். இந்த திருநாளில் தான் சிவன் பெருமாள் பார்வதி திருமணம், முருகன் தெய்வானை, ராமன் சீதை, ரங்கமன்னர் ஆண்டாள்னு தெய்வங்களுடைய திருமணங்களும் நடைபெற்றிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா திருமகள் இந்த நாளை தான் கல்யாண சுந்தர விரதம் இருந்து திருமாலின் மார்பல இடம் பிடித்த நாளுங்க. கலைமகளும் பிரம்மாவின் நாவலை இந்த நாளில் தான் அமர்ந்தா. பார்க்கவே மகரிஷியின் மகளாக மகாலட்சுமியும் பார்க்கவின்னு பெயரில் பூமியில் பிறந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். உத்திர நட்சத்திரத்தில் குடியிருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த நன்னாளில் கலையுடன் கன்னி ராசிலிருந்து களங்கமின்றி காட்சி தருவார். இந்த சமயத்தில் சந்திரனை வணங்கினா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெறுங்க. மேலும் இதே போல வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்மசாஸ்தாவான ஐயப்பன் முதித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். தவறாமல் உங்கள் பிரச்சனைகள் நீங்க வேண்டும்.
விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னா திருமணம் ஆகாதவங்க நீங்களும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. நிச்சயம் அடுத்த ஆண்டிற்குள்ள உங்களுடைய திருமணம் நடந்து முடிந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.